மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் வந்து லெமனு, இவ்வளோதான். வேறு எந்த பொருளும் போடலை. இது பாருங்கள். இல்லை என்ன போட்டு பிசையக்கூடாது. 65 எல்லாம் போட்டால் கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே விட்டுருணும். அதை எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கம்மியாக போட்டிருக்கேன் இல்லையா. கடையில் மாதிரி சட்டியாக எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக வேக விடுங்க. இப்படி பொறுமையாக வேகிறது செம்மையாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சோண்டு லெமன் போட்டுக்கணும். இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் கம்மியான பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சா. இப்போ திருப்பி போடுறோம். இது பாருங்கள், அப்படி திருப்பி போடும்போது செவந்து இருக்கணும். நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் கம்மியாக எண்ணெய். ஒரு சைடு நல்லா வந்துருச்சா. இங்கே பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. வந்துருச்சா இது? திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து 65 வாசத்துக்காக இந்த கருவேப்பிலையை நான் மேலே போடுறேன். இதையும் நம்ம மின்னு சாப்பிடணும். உடம்புக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டச். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையும் அந்த 65 எவ்வளோ கம்மன்னு வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துருச்சா. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடிச்சு எடுங்க. அந்த கருவேப்பிலையோடு நம்ம சாப்பிட்ணும். அப்படியே மணன்னு கருவேப்பிலை போட்டு மணமணப்பாக இருக்குது. கருவேப்பிலை போட்டதுனால கருவேப்பிலையை அரைச்சி எடுங்கப்பா. ஓகே டன், போங்க, நான் மூடிட்டு வரேன். பாருங்கள், சுவையான அருமையான 65 லஞ்சு. ஓகே, திஸ் இஸ் ரசம். நாங்கள் எப்பயுமே வடித்து தான் சாதம் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், ஆவி பறக்க ரசம். பாருங்கள், குருமா குழம்பு, 65 குழம்பு. ஓகே டன். சுவையான சிக்கன் 65 சண்டே ஸ்பெஷல். இந்த லஞ்சுக்கு ஒரு லைக்கை போடுங்க. கேஜிபி டெய்லரிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஸ்டூடண்ட். சாரி, பாய் வியூவர்ஸ்.